சொல்வதெல்லாம் உண்மை. பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுங்க. பையன் ஒரு மாதிரி பண்ணுறான். குடிக்கிற தண்ணியில் யூரின் பாஸ் பண்ணுவான். அவன் எனக்கு தெரியலம்மா, தெரிஞ்சவன் செய்யலை. நான் 10 வருஷம் கஷ்டம் இருந்தேன்னு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். அதான் எல்லாம் அவங்க பொண்ணு பண்ணுற பிரச்சனை. சும்மாவே எல்லாம் பேசிட்டோம். அவன் ஒழுங்காக வளர்த்துருங்க. ஒன்னால வருது மேம் சண்டை. கொஞ்சம் கூட அடங்க மாட்டேது மேம். பசங்கிட்ட பேசுங்க. அம்மாவை நீங்கள் அடிக்கிறீங்களாமே? இல்லை மேம், குத்தலாம் மாட்டேன் மேம். தலையில் தான் அம்மாவை யாராவது அடிப்பாங்களா? என் பேர் சண்பகவல்லி. ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்திருக்கேம்மா. என்னை காப்பாற்று. நீங்கள் தான், எனக்கு யாருமே இல்லை. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி 3 வருஷம் ஆகுது. செத்துணும்னு நினைக்கிறேம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு பசங்க இருக்கிறாங்க, 3 பசங்க. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து லவ் மேரேஜ். அப்பா அம்மா மலைவாழ் மக்கள். அப்பா அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அம்மா நைனா விரும்பி எடுத்துக்கிட்டாங்க. அப்பாவுடைய ஜாதியில் நைனாவே ஒதுக்கிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. ஆனால் நைனா வந்து சாமர்த்தியமான சம்பாரிச்சு எங்களையெல்லாம் காப்பாற்றி 15 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் 7 பேர். 7 பேர்னா பிரச்சனைங்க ஒழிக்கிறது தானே பார்ப்பாங்க அந்த காலத்தாளுங்க. என்னை 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்டுக்கு 30 வயசு அப்போ. ஆனால் அவருக்கு 10 வருஷம் குழந்தை கிடையாது. கல்யாணம் ஆனது 30 வயசில், பிறந்தது 40 வயசில். முதல் பையன் பிறந்தது 96 ஒரு பேபி, 98 செகண்டு பையன்தான். பசங்களே இல்லாதனால டக்குன்னு பிறக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் 2002 ஒரு பாப்பா. நான் 2வது பாப்பாவே ஆப்ரேஷன் பண்ண சொன்னது எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கலை. ஐயோ எனக்கு பொம்பளை குழந்தை வேணும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பொம்பளை குழந்தைங்களே கிடையாது. நம்ம வம்சத்துக்கு ஒரு பொம்பளை குழந்தை இருக்கணும் அப்படின்னு. கடவுளா புண்ணியத்தில் எனக்கு 3வது பாப்பா பிறந்தாங்க. உங்கள் பேர் தான் எங்கள் பாப்பா பேர், லக்ஷ்மி பிரியா. அவங்க நல்லா போயிட்டு இருந்ததும்மா. 40 வயசுலேருந்து 20 வருஷம் அதுதான் வாழ்க்கை. 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் 20 வருஷம் வாழ்க்கை சாம வாழ்க்கை. கோட்டீஸ்வர வாழ்க்கை கிடையாது, கஞ்சி சோறு தான். சூப்பராக வாழ்ந்தோம். அந்த கஞ்சி வந்து பாஸ்மதி அரிசியாக தெரியும் எனக்கு. சூப்பர்ல. அந்த நான் பெருமைக்கு சொல்ல தாயே, எங்கள் பெரிய பையன் வந்தால் கேளுங்க, நான் முழு அரிசியில் சாப்பிட்டதே கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல. நான் போய் கஷ்டப்படல. அது எனக்கு பாஸ்மதி அரிசியே எனக்கு தெரியும். வறுமையிலே என் பசங்க 3 பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். அவர் கொடுக்குற 7000 6000 சம்பளத்துலேயே வச்சேன். பெரிய பையனை வந்து பிபிஏ படிக்க வச்சிட்டேன். 2வது பையன் +1 ஃபெயில் ஆகிட்டான். என்ன +1 ஃபெயில் ஆகிட்டான்னு ஸ்கூலில் போனேன். 2வது படித்தேன். வயசு இருக்குது, நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாமான்ட்டான். அதுக்குள்ளே பெரிய பையன் சொன்னான், மாமா அவனை தூக்கின்னு போய் டுட்டேரியில் போடுங்க. போட்டிங்கன்னா அவன் முடிச்சிட்ட பிறகு பாஸ் பண்ணாங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் என் காலேஜில் நான் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பையன் ஆகிட்டு கொடுத்தேன். படித்தவங்க அது சின்னவங்களா பெரியவங்களா இருக்கும்போது யார் சொன்னாலும் எடுத்துக்கணும். அது பிள்ளைய கூட இருக்கட்டும், யாராவது என்ன. சரி நான் என்னான்னு சொல்லிட்டு நான் ஒரு நகை எடுத்துன்னு போய்ட்டு விற்று டுட்டேரியில் 10,000 கட்டி படிக்க வச்சேம்மா. படிக்க வச்சுட்டு நான் போக மாட்டேன். இந்த படிப்பு விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தர் அனுப்புவேன். பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுங்கள். பையன் ஒரு மாதிரி பண்ணுறான். என்ன பண்ணுறான் பையன்? ஆனால் அப்போ இருந்து ஆரம்பித்தான். வீட்டை உடைக்கிறது, வாசலை உடைக்கிறது, எண்ணெய் அடிக்கிறது, எங்கள் வீட்டுக்காரை அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது. குடிக்கிற தண்ணியில் யூரின் பாஸ் பண்ணுவான். அவன் எனக்கு தெரியலம்மா, தெரிஞ்சவன் செய்யலை. நான் 10 வருஷம் கஷ்டம் இருந்தேன்னு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். எப்படிம்மா தெரிய வந்தது இது? எனக்கே தெரியலம்மா. பெரிய பையன் பெரிய பாக்ஸிங்கில் இருந்தான். இவனையும் பாக்ஸிங்கில் தான் விட்டேன். பாக்ஸிங்கா? நேஷ்னல் பாக்ஸர் பெரியவர். அவர் வெண்ணிட்டு வந்துட்டார், அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அவர் பின்னாலே போனார். நான் சொன்னேன் வேணாப்பா, ஒரு சிலருக்கு தான் அது செட் ஆகும், ஒரு சிலருக்கு. இவர் எல்லாத்துலேயும் தோற்று போயிட்டார். அதுவே அவனுக்கு ஒரு தப்பாகி போச்சு மைண்டில். இவர் ஜெயிச்சுட்டு வந்தார். இவரால் என்ன பண்ணிட்டா இப்போ அவன் சண்டை கூட செய்கிறது இல்லை. படித்தா போதும், நம்ம இன்னும் படிப்பை பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? உச்சா போயிடான், அடிக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இது வரைக்கும் என் புருஷன் எனக்கு கை வச்சதே கிடையாதும்மா. ஒரு படிக்கவே இல்லையா? அப்புறம் 11th முடிச்சுட்டு குடிகாரனுங்களை போட்டு வச்சிருக்கோம்ல, அங்கே சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா நான்.
வீட்டில் வச்சிருக்க முடியல, வெளியே எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறோம். அவங்களுக்கு நான் காசு கொடுத்து அனுப்புறதா இருக்கு. 100-200 ஊசி போடுவேன். இங்கே அடிச்சிருக்கான் ஒரு பையனுக்கு, அப்படியே இங்கே இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு. அவங்க அம்மா அழுகுறாங்க என்கிட்ட வந்து. எப்படி பாக்ஸிங் கற்றுனாங்க 2 பேரும்? பாக்ஸிங்னா இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பெரம்பூர்மா. பெரம்பூரில் எங்கள் ஜாதிக்குன்னு ஒரு ரோடு இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து ஒரு வீர இது, எல்லாருமே பாக்ஸிங் செய்யணும். ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை பாக்ஸிங் செய்வாங்க. அந்த காலத்தில் என் ஹஸ்பண்டும் செஞ்சாராம். செஞ்சு தோத்துக்கிறது வந்துருக்கிறாரு. அந்த இதில் நம்ம பசங்களாம் செய்யணும். நான் இந்த வாழை வந்த ஊர் அது, எனக்கு அது தெரியாது. அதுங்க கூட போய் 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 இதுங்க கற்றுக்குச்சு. நான் இவர் தேவானந்தன்ட்டு ரயில்வேயில் பெரிய ஆள், அவர் தான் கோச்சு. அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. நல்லா தான் பண்ணாங்க, நல்லா தான் செஞ்சாங்க. லாஸ்ட்டில் இது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எடுத்துகிட்டு 6 மாதம் 2-3 வருஷமாக நான் அந்த குடிகாரனுங்க கூட தான் போட்டு வச்சுருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. நான் எப்படிமா அவனை காப்பாற்றுறது? டாக்டர் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? தாழ்ந்த இது வந்திருக்கோம், இல்லைன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு இருப்பார் அவர் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் கையெல்லாம் கூட ஷேக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா இந்த பையன் ஸ்மோக்கிங் பண்ணுறான். இது எங்கே கற்றுக்கிட்டான்னு தெரியல. இப்போது பெரியவங்க சின்னவங்க நைனா அம்மா சொந்தக்காரங்க வராங்கன்னு கூட இல்லை, அதில் இருக்க சிகரெட் பிடிக்கிறது. என்ன வயசு? 18-19 தான் இருக்கும். தானாகவே சிரிக்கிறது, அடிக்கிறது, அப்பாவே அடிக்கிறது, அப்பா தான் சொல்கிறான். இப்படி நான் வீட்டில் அவர் தனியாக 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு விட்டு வேலைக்கு இருந்து வீட்டுக்கு வருவார். அவர் தூங்கணும்ல, 100ல் வைப்பான் பாட்டை. அவர் இன்னும் வேலைக்கு போகிறாரா? அவர் வாட்ச்மேன் இல்லையா, 63-64 வயசு. இப்போ எங்களுக்கு எப்படிம்மா சாப்பாடு? எங்களுக்கு லேட்டு பாப்பால, நாங்கள் படிக்க வைக்கணுமே. பெரிய தம்பியை படிக்க வைக்கணும், பாப்பாவை படிக்க வைக்கணும். பாப்பா இப்போ தான் 10th முடிச்சிருக்கிறாங்க. பாப்பாட்ட எப்படி இருக்கான் உங்கள் 2வது பையன்? பாப்பா வச்சுக்கவே மாட்டான், அலற அவனை பார்த்தா. பாப்பா பேசவே மாட்டான். அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ 3 வருஷமாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்க இப்போ நான் வீட்டில் வச்சுக்கவும் முடியல, கீழே போடவும் முடியல, கையில் வச்சுக்கவும் முடியல. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன், வீடை ரணகணமாக ஆக்கி விட்டுறான். இது எப்படிம்மா ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பாக்ஸிங் தான். என்னது கொஞ்சம் சொல்லுங்கள். பாக்ஸிங்கே இவங்க 2 பேர் போவாங்க. அவர் கப்பை அடிச்சுட்டு வந்துடுவார், இவர் தோத்துட்டு வருவார். இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஏதாவது அதை கம்பேர் பண்ணி பேசுங்க? நாங்கள் பேச மாட்டோம். எல்லாமே நேச்சுரல் தானே, தோக்கிறது ஜெயிக்கிறது. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இவரும் தோத்துருக்கிறாரு, இவர் மட்டும் எடுத்து தான் மாடல் அடிக்கல. இது அவருக்குள்ள ஏதோ ஒரு இது. அது எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார் அவர்? அதான் எங்களை அடிக்கிறது. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அடிப்பாரா? அடிப்பாரு. இல்ல எப்படி இது மாறிச்சு? எப்படி இது மாறிச்சுன்னா படிப்புல நிறுத்திட்டான். சாதாரணமா நார்மலா தானே இருந்தாரு. நார்மலா இருந்தாரு, படிப்பை நிறுத்தினாரு. படிப்பு நிறுத்தும் போது கேட்டா அம்மான்றதெல்லாம் போயிடுச்சு. ஏய் வள்ளி இங்க வாடி, என்னாலாம் படிக்க முடியாதுடி, படிப்பெல்லாம் எனக்கு வரல, நடி பண்ண சொல்றேன். திடீர்னு ஒரு நாளைக்கு அப்போதான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுன்னா ஸ்லிம்மாக இருந்த, பாக்ஸிங் செய்கிறவங்க யாருமே ஃபேட்டாக இருக்க மாட்டாங்க, ராக்கெட் மாதிரி இருந்தால் தான் அங்கே சண்டை செய்ய முடியும். அப்படி இருந்த பையன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 மருந்து சாப்பிட்டு தூங்கி தூங்கி எனக்கு மேலே இருக்கிறான். இவங்க இந்த பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் போனாங்கல்ல, எங்கே போவாங்க, எப்படி நடக்கும் இந்த ட்ரைனிங் சொல்லுங்கள்? ஐசிஎஃப் அந்த கிரவுண்டெல்லாம் ஓடுவாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா, அப்படியே ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற சாப்பாடு வச்சு தான் அவனுக்கு சண்டை பண்ணது. நான் போகும்போதே வேணான்னு சொன்னேன். சரி ஒருத்தன் இருக்கட்டும், ஒருத்தன் வேண்டாம் படிப்பு அனுப்பான். 2வது குழந்தை அதை கரெக்டாக அந்த 18 வயசு வரும்போது அந்த ஹார்மோன் அப்படியே மாறுது. அப்படியே மாறிட்டான். அவன் இருந்த கேரக்டர் அப்படியே கிடையாது. ஹார்மோன் மாறுது சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான், அவங்களுடைய சொந்த கரெக்டான அவங்க ஃபேமிலி ஜீன் அப்படியே வருது. அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. அவங்க அப்பா ஃபேமிலி பார்க்குற மாதிரி அவ்வளோ பாசம் அவங்க மேலே. அவங்களுக்கு ஒன்றுன்னா ஓடுவான். ஆனால் பெரிய பையன் அது மாதிரி கிடையாது. எப்போ போல் அவன் படிக்கிறது என்னமோ, அவன் சாப்பிட்றதுமோ, அன்றைக்கி எப்படி இருந்தானோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறான். பாப்பாவும் அப்படி தான் இருக்கிறாங்க. வேலைக்கெல்லாம் போக முடியாது. என்னென்னது வேலைக்கு போக, நான் இந்த நாட்டுக்கே ராஜா. நீ எனக்கு சோறு போடணும், நான் உனக்கு போடணும். என்ன பண்ணுறாரு அவர் அனுப்பு வேலைக்கு. நான் என்ன அடிக்க போகணும் அப்படி போகணும். இப்போ நாங்கள் இன்றைக்கி தான் அவனை பார்த்தனே, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். எவ்வளோ நாளைக்கு அப்புறம்? ஒரு 6 மாதம். எவ்வளோ கஷ்டமா எனக்கு. என் பிள்ளை நான் கட்டி கொடுத்து பிள்ளைமா கார்லேயே அடிக்க வர
எப்படி என்ன ஷேர் பண்ணுவேன்? நான் ஒத்துப்பேம்மா, நீ அடிச்ச நான் ஒத்துப்பேன். வெளியால் எப்படிம்மா ஒத்துப்பாங்க? இன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு தான் சாப்பிட்டா அவன் கூட சேர்த்துனேன், இன்னைக்கு தான் காப்பி குடிச்சேன். ஃபர்ஸ்ட் எங்கம்மா கூட்டிட்டு போனீங்க? ஃபர்ஸ்ட் தான் கொண்டு போனேன். என்ன மாத்திரை சாப்பிட்டாரு? எப்படி? எனக்கு தெரியலையம்மா, எல்லாத்தையும் உடைச்சிட்டான், எல்லாத்தையும் கிழிச்சு போட்டான். ஏன்னா நான் பைத்தியம் நினைச்சியா? எனக்கு என்ன மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறேன்? எப்படி சாப்பிட வச்சீங்க? அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். அப்புறம் அவன் மாத்திரை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணார் அவர்? அவள் தூங்கிட்டே இருப்பார். பாப்பாவை கூட்டி எடுத்துகிட்டு போய் டாய்லெட் வைக்கிறது, பாத்ரூம் போடுறது, குளிக்க வைக்கிறது. எல்லாரும் இவன் 2 பேர், இவன் காலேஜ் போய்ட்டு நான் ஸ்கூல் போய்ட்டுனா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டவொடனே இதையெல்லாம் அவருக்கு செய்யணும். இப்போ ஃபுல் டே தூங்குவார்? தூங்கிட்டே இருப்பார். தூக்கம், டிவி 2 தான் அந்த கட்டில். அந்த 3த்தையும் வச்சுன்னு இருக்கணும். இவனையே பார்த்துட்டு இருந்தா அந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்னம்மா? பெரிய பையனை வந்து 2nd டிகிரி பண்ணணும்மா. எல்லா வசதியும் இதுவும் இருந்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பையன் 2nd டிகிரி பண்ணணும்மா, 1 டிகிரிக்கெலாம் இப்போ ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படின்றான். பாப்பா டிகிரி பண்ணி தான் ஆகணும், நான் மேக்ஸ் டீச்சர் ஆகி தான் ஆகணும், என்ன கல்யாணங்களும் பண்ணிட போகிறேன், உனக்கு பண்ணாங்கன்னு எனக்கு பண்ணிட போகிறேன் அப்படி. அது எப்படி பாப்பா பண்ணுவேன்? அந்த காலத்தில் பேரண்ட்ஸ் பண்ணாங்க, இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, மீடியா மூலிமா நம்மளுக்கு எல்லாமே தெரியுது இது தப்புன்னு. உங்கள் பேர் தம்பி? தினேஷ். தினேஷ், என்ன பண்ணுறீங்க? படிக்கிறேன், பிபிஏ. எங்கே படிக்கிறீங்க? காலேஜ். சரி, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃப்யூச்சர் பிளான்ஸ்? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலைக்கு போகலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடு. அம்மா டபுள் டிகிரி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கு. அப்போ தான் வேலைக்கு போய் பார்த்துன்னு அவரும் வாட்ச்மேன் வேலை தான் போவார், கஷ்டப்படுறது தான். அதெல்லாம் பரவாயில்லப்பா, அப்படி இருந்து கூட உங்களை படிக்க வைக்கிறார்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். சரிப்பா, பாக்ஸரா நீங்கள்? கொஞ்சம் சொல்கிறீங்களா அந்த ட்ராவல் பற்றி? பாக்ஸரா நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அந்த ட்ராவல் பற்றி? எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்க? எங்கள் அப்பா பாக்ஸர் தான், ஃபேமிலி எல்லாமே அந்த மாதிரி தான் மேம். எங்கள் தெருவில் எல்லாரும் பாக்ஸிங் தான் போடுவாங்க, பாக்ஸர் தான் ஃபுல்லாக முக்கால்வாசி பேர். நான் 8லேருந்தே பாக்ஸிங் கற்றுன்னு வந்தேன். 10th படிக்கும்போது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. நம்ம பெரிய ஆள் ஆகணும், அதில் ரயில்வே அப்பாயின்மெண்ட் ஆகணும் சொல்லிட்டு நல்லா பண்ணி தான் வந்திருந்தேன். திடீர்னு வந்து தம்பி பிரச்சனை மாரி ஆகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு பண்ண முடியல. அதனால் படிப்புலையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல மேம். அப்படியே அதுலேயும் விட்டேன், படிப்பை விட்டேன். நம்மளுக்கு பாக்ஸிங் தான் லைஃபு, நம்ம அதில் அச்சீவ் பண்ணிட்டு ரயில்வே அப்பாயின்மெண்ட் நம்ம ஜாப் அப்படி தேடி போகலாம் பார்த்தேன். இப்போ அதுவும் இல்லாமல் இல்லாமல் சென்ட்ரலாக நின்ட்டு வந்தேன். அப்படி இப்போ உனக்கு அவ்வளோலாம் வயசு ஆகலை. உனக்கு என்ன வயசு? 21 மேம். 21 இன்னும் எவ்வளோ இருக்குது? கண்டிப்பாக மேம். ஃபேமிலி பிரச்சனை நிறைய வின் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. நேஷனல்ஸ்க்கும் போயிருக்கு மேம். நேஷனல்ஸ் வரும். வாவ், எக்ஸலண்ட். அப்போ அதெல்லாம் இருக்கும்ல, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரும்ல உங்களுக்கு? அந்த ஆப்ஷன் இருக்குல்ல? இல்லை, அதில் கோல்டு அடி, நேஷனல்ஸ் கோல்டு அடிக்கணும் மேம். நான் பிராண்ட் சாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோல்டு எடுத்துடலாம்ல? ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? இல்லை மேம், காலேஜ் படிக்கணும். யூனிவர்சிட்டி பாக்ஸிங் போடணும். யூனிவர்சிட்டி காலேஜ் நெக்ஸ்ட் இயர் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி போகலாம்ல? போகலாம் மேம். சரி, நான் ஒரு சஜஷன் எனக்கு தோணுது. உங்கள் அந்த தம்பியை நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் அவரை ஹாஸ்டலில் போடுறதுக்கு இவங்க 2 பேரையும் ஹாஸ்டலில் போடணும். எனக்கு அப்படி பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கு அந்த பையனுக்கு தான் உங்கள் அட்டென்ஷன் தேவை. இவர் ஹாஸ்டலில் போயிருந்து அவர் பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு போய் அவர் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுட்டீங்க. இந்த பசங்க அவங்கள பார்த்துப்பாங்க, அவன் பொறுப்பாக தான் இருக்கார். உங்கள் அட்டென்ஷன் அவருக்கு தேவையில்லை. பொண்ணும் கூட நல்ல பொறுப்பான பொண்ணுன்னா அழகாக ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். உங்கள் 2வது பையனுக்கு தான் உங்கள் அட்டென்ஷன் தேவை. நீங்கள் என்ன தான் ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டீங்கனாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு அம்மாக்கெல்லாம் போயிட மாட்டான், அம்மா போய் அடிக்கிறான். அதுதான்ப்பா, அதை நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அவங்க தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பிரெயினுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு. அவர் வேணுன்ட்டே பண்ணலை. அது என்ன பண்ணலான்னு பேசுவோம், டாக்டர்கிட்ட பேசிட்டு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகலாம். நீங்கள் ஹாஸ்டலில் போய் இருந்து படித்து உங்களோட பாக்ஸிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுமோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் அது பண்ணலாம். அது யோசிங்கம்மா.
எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஒரு நாளைக்கு? மார்னிங் 3 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணுவோம். இப்போ பண்ணவே முடியல. பண்ண முடியும். சரி, ஹாஸ்டலில் இருந்தால் பண்ண முடியும்ல? பண்ணுவோம் கண்டிப்பாக. பிகாஸ் ட்ராவல் இருக்காது, காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு ட்ராவல் இருக்காது. பக்கம்தாம்மா காலேஜ். அம்மாவுக்கு மனசு வரல ஹாஸ்டலுக்கு அனுப்ப? இல்லைம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா. ஐயோ எனக்கு பிள்ளை இல்லாத இருக்குது, இந்த ஒரு பையனே நான் இறந்துட்டேனேன்னு தான் எனக்கு வருது. இல்லைம்மா, அவரோட நல்லதுக்காக தானே பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் நல்லதுக்கு தான்மா நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அவர் பார்த்து பாரு. உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு வருத்தம் உண்டா? அப்படிலாம் கம்மிக்காக பண்ணலாம் பாருங்க, நல்ல புரிதலோடு தான் இருக்காரு. பசங்க 2 பேரும் தலையை தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்னம்மா உங்களுக்கு? லைஃப்பில் உட்காந்துட்டேன்னு நினச்சேம்மா நான். ஆமாம், நல்லபடியாக இருக்கும், எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும். இது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த இடத்த தாண்டி போகிறது வரைக்கும் தான். அதை நம்ம பிடிச்சி நின்றுட்டோன்னா அப்புறம் சரியாயிடும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் உண்டுமா, சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமே கிடையாது. ஸோ டோன்ட் கிவ் அப், ஓகே? பட் நம்ம சைட்லேருந்து நமக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணறத விட்டுட்டு எது சரியோ அதை பண்ணணும். உங்களுக்கு பசங்களை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு தான் பிடிக்கும், அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது. எனக்கு ஒரு தாயாக எனக்கு புரியுது. ஆனால் இந்த டைமில் எது சரின்னா, நீங்கள் அவரை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு படிக்கவும் முடியாது. அவரோட கோல் இருக்குது, அவரோட அம்பிஷன் இருக்குது, அதை அச்சீவும் பண்ண முடியாது. முதல்ல அவரை ஹாஸ்டலில் சேர்க்கணும். ஃபுட்டெல்லாம் எப்படி தம்பி? நான் அப்படிலாம் ஒன்றும் எடுத்துக்கல மேம். நார்மல் ஃபுட் சாப்பிட்டு தான் மேம் பண்ணுவோம். உங்களுக்கு அதுக்கு ஏதாவது தேவைப்படுமா, ஸ்பெஷலாக ஏதாவது? கண்டிப்பாக தேவைப்படும் மேம். நாங்கள் அப்படிலாம் எடுத்துக்கலாம். சரி, ஆக்சுவலி எனக்கு நம்ம நேர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்கு இருக்குது. இந்த பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த பையனை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாராவது முன் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா, இவர் நேஷ்னல் லெவல்ஸில் போய் பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதில் ஒரு சுயநலம் இருந்தால் கூட அதில் நம்மளோட எல்லாரோடுமே ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாகிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ நேர்கள் யாராச்சும் இந்த பையனை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கீங்க, என்னென்ன மெடல் வாங்கியிருக்கீங்க தம்பி? ஓப்பன் நேஷனல்ஸ் போயிருக்கேன் மேம். அப்புறம் ஸ்கூல் லெவலில் நேஷனல்ஸ் போயிருக்கேன் மேம். நிறைய வாட்டி போயிருக்கேன் மேம். எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருப்பீங்க? நேஷனல்ஸ் முன்னாடி போய்ட்டு வந்துட்டேன். நான் ஸ்டேட் நிறைய வாட்டி வச்சுருக்கேன். ஸ்டேட் ஓப்பன் ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ஸ்டேட்டில் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ப்ராமிசிங் ஒரு கேண்டிடேட் அவர். எத்தனையோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எத்தனையோ பிஸ்னஸ்மேன், எத்தனையோ யூனோ ரிட்டையர்ட் பீப்புள் இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம், யாரையாவது ஸ்பான்சர் பண்ணோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டான கேண்டிடேட் கையில் யாருன்னு ஸ்பாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட ஃபுட்டு, அவரோட படிப்பு, அவரோட ட்ரைனிங், அவரோட க்ளோத்ஸ், அவருக்கு தேவையான கியர், தட் இஸ் உங்களுக்கு என்னெல்லாம் போடணும் பாக்ஸிங்க்கு? க்ளவுஸ், ஹெட் கியர், மவுத் கார்டு, அந்த மாதிரி விஷயங்கள், அவரோட ட்ராவல், அவரோட ட்ரைனிங். ஸோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். தம்பி, இந்த நேஷ்னல் லெவல் போகிறீங்கல்ல, கேட்டகரிஸ் ஏதாவது இருக்கு? என்னது? சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் 3 லெவல் இருக்கு மேம். எதில் வாங்கினீங்க? நான் ஜூனியரில் வாங்கினேன் மேம். சப் ஜூனியர் ஜூனியர்லேயும் போயிருக்கேன் மேம். சப் ஜூனியரும் வாங்கியிருக்கேன். நான் ஜூனியர் வின் பண்ணீங்க. இப்போ சீனியர் கேட்டகரியில் போவீங்க 18க்கு அப்புறமா? 18க்கு அப்புறம் சீனியர் ஆகிடும். இதில் ஃபைட்டும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய பசங்க எல்லாம் தழைச்சிடுவாங்க பசங்க. கவலைப்படுவீங்களா ஒரு பாக்ஸிங் போனால்? ஃபீல் பண்ணுவேன். கவலைப்படுவீங்க. அடி வாங்கிட்டு வருவாரா? இது வரைக்கும் இல்லை. பாக்ஸிங் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ஐயோ, நான் பார்க்க மாட்டேன். எங்கள் திருவள்ளூர்லேயே வச்சாங்க ஒரு வாட்டி ஸ்டேட்டு, நான் பார்க்கலப்பா. அவங்க எங்கள் வீட்டுக்கார் போவாங்க, ரசிப்பாங்க, என் பிள்ளை என்ன மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. ஐயோ பண்ணிக்கிட்ட நீ உடுப்பா அப்படின்னு. என் பிள்ளை அடிச்சு ஒரு பையனுக்கு பல்ல உடையுதுன்னு நான் சொன்னேன். அவங்க அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. தம்பி, நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் தம்பிகிட்ட பேசுகிறோம். உங்கள் பேர் தம்பி? விஜய். விஜய். விஜய், நீங்கள் பாக்ஸராமே? ஓரளவு தெரியும். ஓரளவுக்கா? சொல்லுங்க விஜய், எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை? நல்லாதான். என்ன பிரச்சனை? வீட்டாண்ட சண்டை போட்டு. எதுக்கு சண்டை போடுற?
பசங்க கூட கோலி விளையாடினு ஆ. காத்தாடி விட்டுன்னு அந்த மாதிரி சின்ன சண்டை மேம். ஆ. அது பசங்க ஏதாவது கோவம் பண்ணால் என் தங்கச்சி பின்னால் சுற்றுது, ம். அதெல்லாம் அமலம் பண்ணுறது, ஸ்கூல் போகிறப்போ வரப்போ ம். ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க மேம். ம். அதனால அடிச்சிடுவீங்க. அதனால் போட்டு அஷ்டம் மேம். திரும்ப பிரச்சனை பண்ணினே இருந்தாங்க மேம். ம். நீங்கள் அம்மாவை திட்டுவீங்களா? திட்டம் நான் ஃபஸ்ட்லாம் அடித்து ஓடி வரோம் மேம். இப்போ தான் திட்ட ஆரம்பிக்கிறேன். யார் அடிக்கிறதுக்கு கூட வரும்? அம்மா கேளுங்க. ஃபஸ்ட்டு பயங்கர வாழா இருப்பேன் மேம். இப்போ தான் அப்படியே அமைதியாகிட்டேன் மேம். ம். அம்மாவை நீங்கள் அடிக்கிறீங்களாமே? இல்லை மேம், குத்தலாம் மாட்டேன் மேம். தலையில் தான் மேம் தட்டுவேன். அம்மாவை யாராவது அடிப்பாங்களா? அடிக்க மாட்டேன் மேம். அடிக்க மாட்டேன், தலையில் தான் தட்டி. எங்கள் சித்தியை தான் போட்டு அடிச்சுக்கிறேன். எதுக்கு அடிச்சிங்க சிட்டியை? ஒரு வாட்டி சண்டை வந்துச்சா, வலையில் தூக்கிச்சிட்டாங்க கையில். அப்போ ஒரு வாட்டி அடித்தேன், சித்தியும் அடித்தேன், சித்தி பாப்பாவும் அடிச்சிட்டேன். சரி. அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? அப்பா பிடிக்கும் மேம். ரொம்ப எல்லாம் யாரை பிடிக்கும் ரொம்ப வீட்டில்? பிடிக்கும். அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? ஏன் அம்மாவை பிடிக்கும், ஏன் அப்பாவை பிடிக்காது? அப்பா சண்டை போடுவார் வீட்டில் வந்து. ஒரு வாட்டி அஸ்டார் போட்டு அங்கிருந்து பிடிக்கல. எதுக்கு அடிச்சாரு? அது ஒரு சண்டையில் போட்டு அஸ்டார் அப்பா. எதுக்கு சண்டை? வீட்டில் டேடி உன்னை அடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? ஒரு வாட்டி அடிச்சாருனால நீ எதாம்மா இடிச்சுக்கிட்ட? பாப்பாவை போட்டு, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி, அதை போட்டு அந்த அடி அடிக்கிறான், பளிச்சுன்னு அடிக்கிறான், வீங்குது, ஸ்பாட்லேயே வீங்குது. எனக்கு தெரியுதுங்க. மாமா வந்து கேட்குறாரு, இப்படி செவுத்துல முடிச்சு அடிச்சாரு, செவுத்துல அவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படின்னா பாருங்க, இவனே தான் இடிச்சுக்கிட்டான். அப்போ பெரியவன் சொல்கிறான் இவனுக்கு ரத்தம் வருதுன்ட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், டேடி தான் அடிச்சாருன்னு சொல்கிறான். சரி, எதுக்கு பாப்பாவை அடிச்ச? பசங்க பின்னால இதெல்லாம் சொல்லிட்டு. அதுக்கு பாப்பாவை அடிப்பாங்களா? நான் தெரியாமல் இஷ்டம் மேம். இனிமேல் அடிக்க மாட்டேன் மேம். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? சென்னையில் தான் மேம். எங்கே? பெரம்பூர். யார் இருக்காங்க உங்க கூட? இதான் அம்மா, கூட்டு குடும்பம் மாரி மேம். எங்கள் சித்தி. நீ எங்கேருந்து இப்போ வந்த இன்னைக்கு என் கூட? இன்னைக்கு ஹாஸ்டல்லேருந்து வந்தேன் மேம். ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல் ஹோம் மாரி மேம். யாரெல்லாம் இருக்காங்க ஹாஸ்டலில்? எனக்கு தெரியாது மேம். அங்கே இருக்கிற பசங்க புது. என்ன பண்ணுவேன், என்னெல்லாம் நடக்கும் ஹாஸ்டலில்? ஹாஸ்டல் போகிறேன் மேம். உள்ளே கூண்டு போயிட்டு ஒரு அண்ணா இருக்காரு, பாய் நான் அன்சர்னு ஒருத்தர் இருக்காரு. கூண்டு நான் பாட்டு நின்று ப்ரேயர் சொல்லணும், சாப்பிட்ணும், தர தொடிக்கணும். சரி தர தொடி பேட் வேர்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. பரவாயில்ல. தரெல்லாம் துவச்சின்னு தான் திடீர்னு வந்துட்டு புஷ்ட்டு பக்குன்னு குத்துறாங்க மேம் ஷோல்டர்ல. என்ன ஒரு டெவலப்டாக இருக்கிறா, ரவுடி மாரி இருக்கிறா, பேச மாட்டேன்றான், அமைதியாக இருக்கிறேன். திடீர்னு வந்து குத்துறாரு மேம் 2 ஷோல்டரில். எதுக்கு பண்ணுறாரே தெரியல. அச்சுனேறாங்க மேம். வயிற்றுல குத்துறாங்க, 2 ஷோல்டரில் குத்தாங்க. போன உடனே நல்லா தான் பேசினே இருந்தாரா, திடீர்னு கூப்பிட்டு ஏந்து பலார்னு கூப்பிட்டாரு காது மேலே. அழுகுறேன் விட மாட்டேன்றாரு மேம். ஃபுல்லாக கும்பலாக அப்படியே எல்லாம் ஒன்றாயிடுறாங்க மேம். பாய் மேம் அந்த அண்ணா. இன்னொரு அண்ணன் வந்து அங்கே இருக்கிறாரு, அங்கே வேலை செய்கிறாரு. அவர் பேர் கூட திலீப்னு. யாரெல்லாம் இருக்காங்க அங்கே வேற? திலீப்னு பேர்லாம் தெரியும் மேம், நச்சவங்க பேர்லாம். சரி, அங்கே யார் இருக்காங்க? டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்க? டாக்டர்லாம் அவங்களாம் கரெக்டாக தான் மேம். என்ன சொல்கிறாங்க டாக்டர்? டாக்டர் கேட்டாங்க, என்னப்பா எதாவது பிரச்சனையாப்பா, காதில் குரல் கேட்குதாப்பா? இல்லை டாக்டர் நல்லா தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு தான் கேட்டுருந்தது குரல், இப்போல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டுருந்தா? ஃபஸ்ட்டு கேட்டுருந்தது, காதில் யாரோ பேசுகிற மாரி. எங்கள் அம்மா கிட்ட போய் மாத்திரைலாம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டாண்ட ஒரு பசங்க வந்து கெஞ்சாடிக்கிற பசங்க கூட சேர்ந்து சுற்றி இருந்தேன் மேம். அப்படியே அந்த பழக்கம் வந்துச்சு மேம். ஒரு கெஞ்சா அடிச்சியா? ஒரு வாட்டி அடித்தேன் மேம். அதுவும் குடியெல்லாம் தெரியல, சிகரெட்லாம் பிடிச்சா வாங்கி வந்துடும். சும்மா பஸ்ஸில் போனாலே வாங்கி மயக்க எடுத்துடும், வாங்கி வந்துடும். அங்கே கெஞ்சா அடிக்கிற பசங்க ஒரு வாட்டி அடித்தேன் மேம். அது அப்படியே தள்ள நல்லா ஃபேட் ஆகிட்டுதா, அப்படியே ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டேன்னு அம்மா அப்போ மாத்திரைலாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. இப்போ தான் மேம் நல்லா இருக்கிறேன். அப்படியா? இப்போ தான் ஓரளவு நல்லா. சரி, இப்போ இந்த ஹாஸ்டல் ஒன்று ரொட்டீன் என்னது? எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்? நான் அதெல்லாம் கரெக்டாக ஒரு 5:15 5:30 எழுந்துப்பாங்க. எழுந்திரிச்சு எழுந்துன்னா பாயெல்லாம் மச்சி வச்சிடணும், வெஜிடெல்லாம் மச்சி வச்சிடணும், போய் பல்லு விளக்கணும். பல்லு வலிக்கிட்டோம்னா காலைல வந்து அதுக்குள்ளே எல்லா பசங்களும் ரெடி ஆகிடுவாங்க. நான் காலைல எக்ஸசைஸ் பண்ணின்னு இருப்பாங்க பசங்க. அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவியா? சும்மா அங்கே ஹாஸ்டலில் எப்படி மேம் சும்மா 1 2 அதுமாரி தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு
வந்துடணும். வந்துட்டு அங்கே அடிக்கடி சண்டை நடக்கும், சும்மா சும்மா கூப்பிட்டு பசங்களாம் கலாய்ப்பானுங்க. ம் ஒரு பையன் மொச்சான், அது எதுவும் பண்ணல, ம் எதுவும் சொன்னேன், அந்த பையனை அடிச்சிட்டாங்க. அது பண்ணிட்டு சாப்பிட்ணும். ம் என்ன சாப்பிடுவீங்க? அங்கே என்ன கிடைக்கும் மேம்? உப்புமா, ரவை உப்புமா, ம் பொங்கல், அவ்வளோதான். இட்லி அவ்வளோதான் காலையில். ம். மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலமாக சாப்பாடு, ம் சாயங்காலம் கிடையாது, சாயங்காலம் நைட்டு சாப்பாடு, காலையில் டீ, சாயங்காலம் டீ. மாத்திரை என்ன சாப்பிடுவேன்? மாத்திரை அவங்க கொடுக்குறது தான், சின்னோண்டு ஒரு மாத்திரை தான் கொடுத்தாங்க, என்ன மாத்திரை அது? வெள்ளை கலர் மாத்திரை. எப்போ கொடுப்பாங்க? டெய்லி நைட் ஆனால் கொடுப்பாங்க ஒரு மாத்திரை. ம் அதெல்லாம் கரெக்டாக தான் மேம் இருக்கிறாங்க. எதுக்கு புஷின் போனாங்க, எதுக்கு டப்பு டிப்புன்னு வச்சிட்டாரு மேம் கூப்பிட்டு காது மேலே. என்ன அழுகுறோம் விடவே இல்லை. ஆனா நீ சந்தோஷமா இருக்கியாங்க? நான் அங்கே எப்படி மேம் சந்தோஷமாக இருக்க முடியும்? வீட்டான விட்டா தான் விளாடுன்னு. இப்போ வேலைக்கு போகிற மாரி ஐடியா வச்சுக்கிறேன் மேம். என்ன? எங்கள் மாமா ஒய்ஃப் வந்து உன்னை பட்டறையில் வேலை வச்சுறேன்டா, போடா 12th ஃபெயிலு, ஐடிஐ டிஸ்கண்டினியூ, படிப்பு ஏறலன்னு சொல்லிட்டு ஏன்? படிப்பு ஏறலன்னு சொல்லிட்டு ஐடிஐ போய் வேலை கற்றுக்கலாம். இப்படியே 10th கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணேன். ஐடிஐ படித்தேன். ஐடிஐலாம் சண்டை போட்டேன். ஐடிஐலாம் பசங்க கெஞ்சடியா பசங்க வந்து அமலம் பண்ணி விட்டானுங்க சொல்லிட்டு போட்டு டமால் டமால் அடிச்சுட்டு பேக் எத்தனை வெளில வந்து உட்காந்துட்டு நல்ல டைம் ஆனவுன்னா வீட்டுக்கு வந்துட்டு சித்திக்கிட்ட சொல்லிட்டேன், இந்தமாரி பசங்க வந்து ஒரே அமலம் பண்ணாங்க மேம், சித்தி இந்தமாரி. சரி எங்கள் சித்தி கூட்டின்னு வந்து பேசினேன், திடீர்னு வந்து அடிக்கிறானுங்க சொல்லிட்டு வந்துட்டேன் நான் ஐடிஐ. பாக்ஸரா நீ? ஆ சொல்லு எனக்கு பாக்ஸிங் இதை பத்தி சொல்லுப்பா. நான் நிறைய வாட்டி ஸ்டேஜில் இருந்து சம்மடி வாங்கி கீழெல்லாம் வந்துடுறேன் மேம். ஆனா பாக்ஸிங் பிடிக்கும். பாக்ஸிங் பிடிக்கும் மேம். உனக்கு உங்க வீட்ல வேற யாரை ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அண்ணனை பிடிக்கும் மேம். அண்ணனை பிடிக்கும். அண்ணன் பாக்ஸரா? அண்ணன் பாக்ஸர். ம் அப்புறம் ஏன் அண்ணனோட சண்டை போடுற நீ? அவன் அதையும் விட்டா மேம் கொடுக்க முடியாது, சும்மா கலாய்ச்சின்னு பசங்க கூட சேர்ந்து கலாய்ப்பான். கேளுங்க, அவன் அம்மாவே கேளுங்க, மட்டன் தட்டியே பேசின்னு இருப்பான். என்ன மட்டும் தட்டுவாரு? கண்டிக்கவே மாட்டானுங்க, கலாய்ப்பானுங்க பசங்க அவன் கூட சேர்ந்து. டீமாக சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ம் ஒரு 20 பேர் மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க, ம் அவங்க சும்மா அப்படியே போவாங்க, ஜாலியாக அதில் கலந்துக்க போகிறதில்ல, ம் தனியாக அப்படியே ஃபீல் பண்ணி திங்க் பண்ணுறது. அவன் ஜாலி டைப்பு, ம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி போய்க்கினே இருப்பான் பெரியவன். ம் இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி? ம் அண்ணனை பிடிக்கும், அப்புறம் தங்கச்சி பிடிக்கும், ம். அப்புறம் இன்னொரு தங்கச்சி பிடிக்கும், இன்னொரு தங்கச்சி பிடிக்கும். கூட்டு குடும்பமே மேம், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பசங்க வந்து சுற்றுறதுனால தான் தங்கச்சியை போட்டு அடிச்சிட்டேன், வயிற்றுலாம் கொஞ்சம். சரி, கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே தம்பி. அதெல்லாம் இல்லை மேம், அதெல்லாம் நான் அது சரியாயிடும் மேம். சரி, இப்போ உனக்கு பாக்ஸிங் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீ மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறியா? அதெல்லாம் பண்ணிக்கிறேன் மேம். ம் அதெல்லாம் தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா உனக்கு? தங்கச்சியும் பிடிக்கும் மேம். சரி, நீ அம்மாவோட இப்போ போய் வீட்டில் இருக்கியா? வீட்டில் இருக்கேன் மேம். கொஞ்சம் இப்போ வேலைக்கு போனதில்லை மேம், நானே எப்படி மேம் வீட்டிலேவா மேம் இருக்க முடியும்? வேலைக்கு போகலாமே. அதான் பட்டறை அத்தை சொன்னாங்க, பட்டறை பட்டறை எங்கே இருக்கு? பட்டறை எங்கம்மா இருக்குது? திருவெற்றியூரில் இருக்குது. திருவத்தூரில். எவ்வளோ தூரம் உங்கள் வீட்டிலேருந்து? திருவெற்றியூர் பெரம்பூருக்கு 1 hour ட்ராவல் இருக்கும். 1 hour. போயிட்டு வருவியா? போயிட்டு வருவானா? ட்ரெயின்னா சீக்கிரம். ட்ரெயின் எப்படி 2 ட்ரெயின் ஏறுவியா நீ? ம். ஃபேஷன் பிரிட்ஜிலேருந்து ஃபேஷன் முடிஞ்சு திருவெற்றியூர். தம்பி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி மனநிலை இருக்காது. ஒவ்வொரு டைம் நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை சமாளிக்க நம்ம கற்றுக்கணும். புரியுதா? கோவப்பட்டு அடிக்கிறது, குத்துறது, வயலண்ட் ஆகிறது. ஏன்னா நீ இந்த மாதிரி யாரையாவது போய் அடிச்சதெல்லாம் பண்ணி உன் தங்கச்சிக்கு தானே கஷ்டம் இல்லை? அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அம்மா கூட அண்ட் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸ்மார்ட் ஆயிரு. நீ பாரு, உன் குடும்பத்தை பாரு, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணு, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. அண்ணா என்ன பண்ண போறாருன்னா ஹாஸ்டலில் போயிருந்து படிக்க போறாரு. மேம் சொல்கிறாங்க. அண்ணா ஹாஸ்டல்ல இருந்து போய் பார்த்துட்டு நீ அப்பா அம்மாவை பார்த்துக்கோ. சரிங்க. தங்கச்சி ஹாஸ்டலில் போட்டுடலாமா? தங்கச்சி அவங்க படிக்கிறதா இருந்தால் படிக்கட்டும் மேம், ஹாஸ்டலில் எங்கே வேணால் படிக்கட்டும். படிக்கட்டுமா? 11th 12th ஒரு நல்ல ஹாஸ்டலில் போய் அவளை படிக்க வச்சோன்னா நீங்கள் வீட்டில் இருந்து அம்மா அப்பாவை பார்க்கணும். நான் பார்த்துட்டேன், அம்மாவை நான் பார்த்துட்டேன். அம்மாவை ரொம்ப திட்டுறியாமே நீ? அதான் எல்லாம் அவங்க பொண்ணு பண்ணுற பிரச்சனை, சும்மாவே யாருனா போய் திட்டுவாங்க மேம், ஒழுங்காக வளர்த்துருணும்ல மேம் பொண்ணை. பொண்ணால் வருது மேம் சண்டை, கொஞ்சம் கூட அடங்க மாட்டுது மேம், பசங்கிட்ட பேசினா மேம் இருக்குது.
சின்ன பசங்கன்னா சின்ன அப்படிதான்ப்பா பொண்ணு மேம், இருப்பாங்க. ரொம்ப குட்டி பொண்ணு மேம். குட்டி பொண்ணு எப்படி குட்டி பசங்க தான் பேசுவாங்க. சண்டெல்லாம் அப்படியே பெருசாகி என்னை வந்து போட்டு அடிச்சிட்டாங்க மேம். நீங்கள் தலை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். டேய் உன்னை அடிச்சது யாரு? உன்னை நீ கீழே விழுந்து டைல் போட்டுருக்கேன். உன்னை யார் அடிச்சு இல்லைம்மா, அட்டு ஜகனம் மேதான் தானே அவனுக்கு விருவன் முச்சிச்சு. பேசுறான் தெரியுதுங்களா உனக்கு? உன்னை யாருமே அடிக்கல, நீ ஏன் அது மாதிரி பேசிக்கிற? ரெட்டு வந்து இல்லை ஆகிட்டா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. யாரு கொடுத்தது? நம்ம இப்போ கொடுத்தோம் ஒரு வாட்டிமா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க தான் வீட்டில் இருக்க போறீங்க, நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறீங்க, நான் பார்த்துருக்கேன். சரியா? அம்மாக்கு எந்த கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அப்பாவுக்கு என்ன. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும். நான் அதெல்லாம் கரெக்டாக போயிடுறேன். காலையிலேருந்து ஓடு, நீ பாக்ஸிங் பண்ணும்போது ஓடுவேல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஓடு, ஜாகிங் போ. நீ தான் உன் உடம்ப பார்த்துக்கணும். அம்மாவால் அதுக்கு பின்னாடி நடக்க முடியாது. அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்புறம் வீட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் சமைச்சு வைக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும். அப்பா 60 வயசுல, என்ன வயசு வச்சுமா? 63 இருக்கும். 63 வயசுல போய் வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம்ப்பா. நான் பார்த்துக்கிறேன் மேம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துனாலே அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபிட் ஆகி நீங்கள் வந்து பாக்ஸிங்னா பாக்ஸிங் கற்றுக்குங்க, இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்கும்னா வேறு ஏதாவது கற்றுக்குங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிச்சு அம்மாட்ட கொண்டு வந்து கொடுங்க. சூப்பராக இருக்கான், தெளிவாக இருக்கான். சொல்லு தம்பி, என்ன பண்ண போறீங்க? படிக்க போறியா? ஹாஸ்டல் போய்? ஆமாம். தங்கச்சி கொண்டு போக போறியா? ஆமாம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வீட்டில் அம்மா பார்த்துக்கிறேன். அம்மா வைப்பாங்க, பார்த்துப்பேன். அண்ணன்ட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படிங்க. அண்ணன் அடிப்பியா நீ? அடிச்சிருக்கானா அவங்கள? அடிக்க வருவோம் மேம். எதுக்கு அடிக்க வருவான்? நான் தான் மடக்கும் போய். எதுக்கு அடிக்க வருவாரு? இன்னும் அடிக்க மாட்டேன். அண்ணா ரொம்ப பிடிக்குமா? எதுக்கு அழுவுற? ஏன் தம்பி எதுக்கு அழுவுறாரு? என்னப்பா? ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஐயோ, ஒன்றும் இல்லை தம்பி. ஓகே, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். யா, கொஞ்சம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து முயற்சி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. அவன் அதுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா அவன் செம்மையாக இருப்பான். அவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அவங்க மேலே. ரோட்லேயே எல்லாரும் எதிர்க்க ஸ்மோக்கிங் பண்ணுறாமா. 4 பேர் நம்மக்கிட்ட சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது எனக்கு. நீங்கள் அழுதுட்டு என்ன அழ வச்சிட்டீங்க. பெரியவங்க எவ்வளோ பெரியவங்க நம்ம ரோட்ல போறாங்க, நம்ம மரியாதை கொடுக்கணும்லம்மா. ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அவங்க எதிர்க்கே சிகரெட் பிடிக்கிறோம். பிடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்? பசங்க எதுக்கு? தெரியறதில்ல பசங்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கணும். அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சாவல பூச்சா மேம் சிகரெட்டு. சாவல. யாரு சாவல? வீட்டாண்ட ஒருத்தர் செத்தாரா, அவர் சாவல. அவர் சாத்தா நீங்க சிகரெட் பிடிச்சி அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? அப்புறம் எதுக்கு சாவல சிகரெட் பிடிக்கிறீங்க? சாவில் குடிக்கணும், சாவில் கல்யாணத்தில் குடிக்கணும், சோகமாக இருந்தால் குடிக்கணும், ஹாப்பியாக இருந்தால் குடிக்கணும். என்னப்பா? உண்மையாக பிடிக்க மாட்டேமா, உண்மையாக பிடிக்க மாட்டேமா. உங்களுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுல்ல? எதுலேயும் அடிக்ட் ஆகக்கூடாதம்மா. அப்படியே விழுந்துடுறான். எதனா ஒன்று கற்றுக்கணும், அப்படியே விழுந்துடுறான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப புத்திசாலி பசங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் பாருங்களேன், நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். எத்தனையோ சாதனையாளர்கள், பெரிய பெரிய சாதனையாளர்கள் வந்து இந்த மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ளேயும் இந்த மாதிரியான மனக்குழப்பங்களுக்குள்ளேயும் போயிட்டு வெளியே வந்து தான் சாதிச்சிருக்காங்க. அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து பெரிய பெரிய நெப்போலியன் போனபார்ட், அந்த மாதிரி வெரி வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருந்திருக்கு. மூளை ஜாஸ்தியாகும் போது நமக்கு வந்து மனக்குழப்பங்களும் ஜாஸ்தியாகும். படைப்பாளிகளுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் இருக்கும்போது அப்போவும் அந்த மனக்குழப்பங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியல, நமக்கு தான் லெவல் கம்மியாக இருக்குது.
எனக்கு என்ன தோணுறதுன்னா அவர் ரொம்ப புத்திசாலி, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால தான் முடியலை. அவர் யோசிக்கிறார், அவர் வந்து தங்கச்சி அடிக்கிறது வந்து அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கு அவன் மேலே அக்கறையில் அடிக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என்னடா அவன் இப்படி அடிக்கிறானே, அவன் மேலே கோவப்படுறோம். அவனா நாங்கள் அடிச்சதே கிடையாது மேடம். நான் டேடி அன்னைக்கு அடிச்சார்ல, அடிக்க வந்தார்ல, இல்லம்மா, உங்களுக்கு புரியல அம்மா, நான் சொன்னது புரியல. அந்த பையன் வந்து நம்ம எல்லாம் விட ஒரு ஸ்டெப் மேல யோசிக்கிறான். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவனோட அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும். எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, படிப்பு வரலன்னா அவங்க புத்திசாலி இல்லைங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. வேற பல விஷயங்கள் அவங்களுக்கு திறமை இருக்கலாம். அவங்க புத்திசாலித்தனம் வேற வழியா வேற விதத்துல வெளிப்படும். அதுக்கான முயற்சி நம்ம எடுக்க முடியறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஓட்டமா இருக்கு, வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால நம்மளால கவனிக்க முடியறது இல்லை. ஸோ அவர் அப்நார்மல்னு நம்ம சொல்லாம, நம்ம அவரோட அளவுக்கு அவரை புரிஞ்சுக்க முடியலைன்னு தான் நம்ம முடிவு பண்ணோம். அதுதான் உண்மை. நீங்க என்ன அம்மாவை அப்பாவையும் பார்த்துட்டு வெரி குட் பாயா இருக்க போறீங்க, சரியா? சிகரெட் பிடிக்க கூடாது. சிகரெட் பிடிச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்க சாதிக்கிறீங்களா எனக்கு சொல்லுங்க. அழிஞ்சு லங்ஸ் போயிடும். உங்களுக்கு வேற ஏதாவது மனக்குழப்பங்கள் இருக்காது? எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லா இடத்தையும் எல்லாரும் இருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சு கொண்டு போக முடியணும். அவருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் கேட்பான். எதுக்கு? சிகரெட்டுக்கு தான். என்கிட்ட எப்படிமா வரும் 100 ரூபாய்? 10 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு. வாங்கி சாப்பிட்றேன். ஒரு சிகரெட் குடிப்பாங்க. நான் 10 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடுன்னு அடிச்சு தான் வாங்குவான். அது இவன் கோச்சிப்பான், நீ ஏன் கொடுக்குறன்னு தான் கோச்சிப்பான். இவன் நீ ஏதாவது நோய் வந்துட்டு அப்புறம் யாருமா பார்க்கறது? அதுக்கே நாங்கள் பணம் போனால் போதும் கேட்குமா? ஆமாம், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 3 பசங்க 3 விதமாக இருப்பாங்க. அவன் மாதிரி இவன் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, இவன் மாதிரி அவன் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க 2 பேரையும் அவங்க இண்டிவிஜுவல்ஸாக பாருங்கள். அவருக்கு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். இவர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கம்பேரே பண்ணக்கூடாது. உங்கள் அண்ணனை பாரு, அண்ணனை பாரு, அண்ணனை பாருன்னு நம்மளே வந்து அவங்களுக்குள்ள தாழ்ந்த மனப்பான்மையை வளர்த்து விடுவோம். அது பெற்றவங்க ரொம்ப அவேராக இருக்கணுமா, நமக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் நம்ம தான் ஏற்படுத்தி விடுறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அவரோட கம்பேர் பண்ணாதீங்க. இவர்கிட்ட இருக்கிறது நல்ல குணங்களை பாருங்க. ரொம்ப பாசமான பையன்மா அவன், அவங்கள விட மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற இந்த கோவம் தான் என்ன தேதியோ பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு போகலாமா? சமத்தா இருப்பியா? அப்போ நீ எதனா பண்ணினா மேம்க்கு ஃபோன் பண்ணிட்டுமா? எந்த கோவம் வந்ததுன்னா நீ என்ன பண்றேன்னா, யாரையாவது அடிக்கணும், கோவம் வந்ததுன்னா 1 to 10 கவுண்ட் பண்ற. 10 to 1 கவுண்ட் பண்ணுவியா? எப்படி சொல்லு? 10 9 8 7 6 5 4 3 2 1 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிடு. அந்த 1 வரதுக்குள்ள கோவம் போயிடும். ஓகே? சாமி பக்தி உண்டா உனக்கு? எந்த சாமி பிடிக்கும்? ஆஞ்சநேயர் சாமி. அதுல கூட பாருங்க, ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் என்ன, ஆஞ்சநேயர் கூடயே இருப்பாரு. ஆஞ்சநேயர் பிடிக்கும்னா அப்ப நீ கோவம் வரும்போது ஆஞ்சநேயரை நினைச்சுக்கோ. ஓகே, வெரி நைஸ். ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. ஹில் பி ஆல் ரைட். நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம ஆட்டிடியூடை தான் மாற்றிக்கணும். நிஜமாவே நீங்கள் என்னோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னா, என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா நான் சொல்கிறது கேளுங்க. பாதி பிரச்சனை உங்கள் ஆட்டிடியூடை மாற்றினீங்கன்னா மாறி போயிடும். மிச்சம் பாதி தான் சரியாகணும். ஓகே, தைரியமா இருங்க. வீட்டுக்கு போகலாமா? ஆனால் அம்மா வந்து நீ தொந்தரவு பண்ணுறன்னா கேமரா எடுத்துன்னு அண்ணெல்லாம் வந்துடுவாங்க. என் அம்மாவை அடிக்கிறது, தங்கச்சியை கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியானா கேமரால எடுத்துட்டு வந்துடுவாங்க. சரியா? சமத்தா இருப்பியா? சரி, பார்த்துப்பீங்களா அவரை? அண்ணன்ட்டு ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டியா? படிக்கலாம். அவரு வந்து சொல்லுவாரு, நீ படிப்பா படிப்பா படிப்பா. So once more,
உனக்கு பாக்ஸிங் போகிறதுக்கு விருப்பம் இருக்கா தம்பி? இருக்கா? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கலன்னா விட்டுடலாம். வேற என்ன பிடிக்கும்? வேற எதுவும் பிடிக்கும். வேலைக்கு போகலாம். வேலைக்கு ஓவர் ஸ்டெயின் மாமி, அது பண்ண முடியாது பிள்ளைங்களால. இவருக்கு நம்ம ஸ்பான்சர்ஷிப் அண்ணன் பண்ணட்டுமா? அண்ணன் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். அண்ணன் அனுப்பலாமா? ஆ. ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த பையனுக்கு பாக்ஸிங் ட்ரைனிங்க்கு அந்த பையனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லைன்னா பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம். சரியா? அண்ட் தம்பியை பார்த்துக்கங்க. இல்லை, தம்பி உங்களை பார்த்துப்பாரு. அம்மா பக்கத்தில் போய் உட்காருங்க. ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 6 மாதம் கிட்ட ஆகும். அம்மா ரொம்ப பிடிக்குமா? அம்மா என்ன சாப்பாடு பிடிக்கும்? அம்மா என்ன நல்லா செய்வாங்க? சாம்பார், சிக்கன். நாளிலேருந்து என்ன பண்ண போற? வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனாலும் இருப்பேன், அப்புறம் வேலைக்கு போயிடுவேன். கொஞ்ச நாள்லாம் இருக்கக்கூடாது வீட்டில், உடனே வேலைக்கு போகணும். வேலைக்கு வேலை கச்சா போயிடுவேன். வெரி குட். அம்மா கூட்டி போ. போலாமா? சரிம்மா. சரி தான். நிறைய வாட்டி வந்து ஓவர் பர்ஃபார்மிங் பசங்க இருக்கும்போது, தட் இஸ் வீட்டில் வந்து ஒரு பையன் நல்லா படிக்கிறான், நல்லா ஸ்போர்ட்ஸில் பயங்கர மெடல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான், ஜெயிச்சுட்டு வரான்னு இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு அவங்கள தெரியாமையே ஒரு பெருமை வந்துடும். அந்த பையன் அவன் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதோட அதுக்கு கீழே இருக்கிறது பசங்க இல்லை கூட இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற மற்ற பசங்களுக்கு அதோட ஷேடோ அவங்க மேலே விழுந்துடும். they'll get overshadowed. ஸோ இவன் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும்னு நினைக்கிறதுவங்க, இந்த பையன் நிஜமாவே தப்பு பண்ணலைன்னா கூட இவன் தான் பண்ணியிருக்கான்னு ஒரு தாட் இருக்கும். நமக்கு தெரியாம நடக்கிறது அது. பேரண்ட்ஸ் வந்து வேணுன்ட்டு எந்த பசங்கள்கிட்ட வந்து வித்தியாசம் காமிக்கவே மாட்டாங்க. ஆனா தெரியாம ஓவர் பெர்ஃபார்மிங் பசங்க இருக்கும்போது அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு இந்த கேஸ்ல என்ன தோணுறதுன்னா, அந்த பையனோட சைட்ல ஒரு சில நியாயங்கள் இருக்கு, அதை இவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. அவன் கோவம் வந்து அடிச்சதெல்லாம் ஒரு காரணத்துக்காக, அந்த காரணம் என்னதுன்னு அவங்க கேட்டுக்க கூட இல்லைன்னு எனக்கு தோணுது. அம்மாவை பார்த்து கூட அவன் எமோஷனல் ஆகலை, அண்ணாவை பார்த்து எமோஷனல் ஆகிட்டான். அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு அண்ணாவை. பசங்களை ஒருத்தரை நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ட்ரீட் பண்ணிடணும். அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் நம்ம இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. நம்ம உள்ளே போய் இன்டர்ஃபியர் பண்ணிட்டோம்னா, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அது அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கும். அவங்களுக்குள்ள சண்டை போட்டீங்கன்னா, நீ ஆச்சு உங்க அண்ணனாச்சு, நீ ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சு, என்ன வேணா பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டோம்னா அவங்களுக்குள்ள அவங்க சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. நம்ம தலையை நுழைக்கும் போது தான், நம்ம மூக்க நுழைக்கும் போது தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கும் கவுன்சிலிங் பண்ண முடிஞ்சா, டாக்டர்கிட்ட போயிட்டு ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபேமிலியில் இருக்கிறதவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னது பிரச்சனை என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே முயற்சி எடுத்து அதை வந்து நல்லபடியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க கை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையன் நல்லபடியாக வந்துடும். அப்புறம் அவங்களுக்கு கவலையே இல்லை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.